வழியா ஐபிஎல்லோட லீக் போட்டிகள் 70 லீக் போட்டிகள் முடிஞ்சாச்சு. இப்போ பிளே ஆஃபுக்கு போகிற அந்த 4 டீம்ஸ் யார் யார் அப்படின்னு தெரிஞ்சாச்சு. இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் செதற விட போகிறாங்க. இப்போது 4வது டீமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளே ஆஃபுக்கு குவாலிஃபையர் ஆகியிருக்கிறாங்க. இன்றைக்கி கேகேஆர் vs டிசி மேட்ச்சு, மதியம் மும்பை இந்தியன்ஸ் vs ஆர்ஆர் மேட்ச்சு. ஆர்ஆர் ஜெயிச்சதுனால பஞ்சாப் கிங்ஸ் வெளில போயிட்டாங்க. கேகேஆரும் நைட்டு விளையாண்டது எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, அவங்களும் வெளியில் போயிட்டாங்க. இப்போதைக்கு பாட்டம் ஆஃப் த டேபிளில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட், மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த 3 டீம்களும் இடம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இப்போ இந்த வீடியோ தான் நம்ம என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் ட்விட்டர்லேயும் சரி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிலையும் சரி கேட்டிருந்த ஒரு கேள்வி, அதோட நான் கேட்டே இங்கே ஆரம்பிக்கிறேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ், மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ், நீங்கள் இந்த பிளே ஆஃபுக்கு போன இந்த 4 டீமில் எந்த டீமுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கேட்டல. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். சிஎஸ்கேவோட ஃபேன்ஸ் நீங்கள் எல்லோ கலர் ஹார்ட் போட்டு எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் நீங்கள் ப்ளூ கலர் ஹார்ட்டை போட்டு அண்ட் எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பிளே ஆஃபுக்கு போன இந்த 4 டீம்ஸ் இருக்கிறீங்க பிளே போல்ட் நண்பா நண்பீஸ், நீங்கள் ஆர்சிபி மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கீங்களா? இல்லை, உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, ஃபைனலிஸ்டாக போகிற 2 டீம்ஸ் யார் இந்த பிளே ஆஃப் போன 4 டீமில் ஃபைனலிஸ்ட்டாக இருக்க போகிற அந்த 2 டீம் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்ல போகிறேன், என்னோடய விருப்பத்தை தெரிவிக்க போகிறேன். முழு வீடியோவும் பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். 4 டீமோட அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கீங்க. எல்லோருக்கும் குட் மார்னிங். பார்க்கலாம் வாங்க. ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026 ஐபிஎல் 2026 பிளே ஆஃப்ஸ் ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோவிற்கு உங்களை வருக என வரவேற்கின்றேன். முதல்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளே ஆஃபுக்கு போன கடைசி டீமு, பாயிண்ட்ஸ் டேபிளில் 4வது இடத்துல இருக்கிற டீமு 16 பாயிண்ட்ஸோட பிளே ஆஃபுக்கு தகுதி பெற்று விட்டார்கள். இதோட பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்தை நாங்கள் ஓப்பனிங்கில் சொல்லிக்கிறேன். இவங்க டாப் 2ல் முடிச்சிருக்க வேண்டிய ஒரு டீம்னு நான் நம்புகிறேன். இவங்களுக்கு இந்த கவுஹாத்தியில் ஹோம் மேட்சஸ் போட்டாங்க, அதில் சிஎஸ்கே, எம்ஐ, ஆர்சிபியை தோக்கடிச்சாங்க. ஜிடியை போயிட்டு அகமதாபாத்தில் ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. முதல் 4 மேட்ச் இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கவுஹாத்தியை விட்டு வெளியில் வந்தோடனே தோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, கவுஹாத்தியில் மட்டும் தான் ஜெயிப்பாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் திரும்ப ஜெயிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் ஜெய்ப்பூரில் நடந்த ஒரு 3 மேட்ச்சு, எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகேன்ஸ்டாக 228, ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக 226, டிசிக்கு அகேன்ஸ்டாக 226, இவ்வளோ ரன் அடிச்சுட்டு 225 மேலெலாம் அடிச்சுட்டு இப்படி தோக்குறாங்களே. அதில் ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சிருந்தா 16 பாயிண்டில் இருக்கிறவங்க ஒரு 20 பாயிண்டோட எப்படியும் டாப்பில் இருந்து முடிச்சிருக்க மாட்டாங்களா? ஆமாம், அங்கே தான் தப்பு பண்ணாங்க. அதனால தான் அவங்க இப்போது கஷ்டப்பட்டு பிளே ஆஃபுக்கு வர வேண்டிய ஒரு நிலைமையிலையும் ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகே, இப்போ டீமோட அனாலிசிஸ்குள்ளே போகும்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் குறைஞ்சபட்சம் 220+ அடிப்பாங்க. அப்புறம் விக்கெட்ஸ் 3 to 5 தான் எடுப்பாங்க. அப்போ என்ன பிரச்சனைனா பவுலிங் பிரச்சனை. எல்லா டீம்லேயும் பவுலிங் பிரச்சனை இருக்கும்போது இவங்களுக்கு பவுலிங் பிரச்சனை. ஆக்சுவலி இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும்போது கவுஹாத்தியில் கொஞ்சம் மழை பெஞ்சது அப்படிங்கிறதுனால ஆண்ட்ரே பர்கர் ஆர்ச்சர் கூட சேர்ந்து பேய் மாதிரி பவுலிங் போட்டுட்டு இருந்தார். பிஷ்னோய் ஒரு மேட்ச் ஒரு சீசனை நல்லா பண்ணிடுவார், அதே மாதிரி பண்ணி கொடுத்தாரு. ஆனால் அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா செட்டில்ட் ஆகாமல் விடாமல் பவுலர்ஸில் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. துஷார் தேஷ்பாண்டே, அதுக்கப்புறம் ஜடேஜாவுக்கும் பெருசாக ஓவர்ஸ் கொடுத்து அவரை கோட்டாவை முடிக்கிறது இல்லை. சில டைம் அவரை பெஞ்சில் உட்கார வைக்கிறது, சில டைம் அவருக்கு ஓவரே கொடுக்காம முடிச்சு விடுறது அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு மாதிரி ஷேக்கியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. பிரிஜேஷ் சர்மாவை கொண்டு போட வச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு மாதிரி விளங்காத புரியாத புதிராக தான் ஆர்ஆரோட பவுலிங் இருந்துக்கிட்டு இருந்தது. செட்டில்டே ஆகாத ஒரு பவுலிங் நினைப்பாக தான் இருந்துச்சு. அதன் காரணமாக தான் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு 3லேருந்து 5 அப்படிங்கிற விக்கெட்ஸ் மட்டும் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பேட்டிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் அந்த ஓட்ட உடசல் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளே ஆஃபில் ஒரு 4 டீம்ஸில் ஆர்ஆர், ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச் இந்த 3 டீமுக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது. பவர் பிளேலே அடிப்பாங்க, பவர் பிளேயில் விக்கெட் எடுப்பாங்கிற கண்டென்ட்டை நாங்கள் எடுத்துகிட்டு வர மாட்டேன். பட் பவர் பிளேலே அடிச்சிருவாங்க, செம்மையாக அடிப்பாங்க. அதுலேயும் சூரியவன்ஷி இங்கே ஒத்தாலாக சேர்ந்து 53 சிக்ஸஸ் அடிச்சிருக்கிறாங்க. ஒரே டோர்னமெண்ட்டில் அதிக சிக்ஸஸ் ஐபிஎல் அடித்தது அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டாக ஒரு 15 வயசு பையன் இப்போ தக்க வச்சுருக்கிறாப்புல. இவர் இருக்கிறது இங்கே மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். அண்ட் ஜெய்ஸ்வால் மெச்சூராக ஆடுறாருன்னு சொல்கிறேன். ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் கிரிக்கெட்டராக ஒரு 3-4 வருஷம் ஆச்சுங்க. 2-3 100 அடித்து அங்கேருந்து இந்தியன் டீமுலாம் போனாருங்க. ஆனால் அது ரெஸ்பான்சிபிளோட இப்போ இந்த சீசன் ஆடினாருன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் 397 தான் அடிச்சிருக்கிறாருன்னு நான் சொல்லுவேன். 48 பவுண்டரிஸ் தான் அடிச்சிருக்கிறாரு.
இன்னும் ஜெய்ஸ்வாலோட ஒரு சீசனாக இது அமையலை. பிளே ஆஃப்லேருந்து அவருக்கு அமையணும். துருவ் ஜுரேல் மேலேயே எனக்கு பெருசாக கான்ஃபிடென்ட் கம்மியாயிருச்சு. அவர் மாதிரி அதோவ் பண்ணிவிட்டு சூப்பராக தகவமைச்சு ஆடுவார். இப்போ அதுவும் இருக்கவும் மாட்டேங்குது. அவங்களுக்கு சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால் அதோட பேட்டிங் முடிஞ்சிருது. அவங்களுக்கு ரியன் பராகும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதை பற்றி யோசிக்காமல் ஒரு பேட்டை விடுவார். ஆனால் விக்கெட்டை விட்டுருவார் சீக்கிரமாக. இது அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. கீழே டார்மன் ஃபெராரா ஒரு மேட்ச்சு இல்லை 2-3 மேட்ச் நல்லா நின்று விளாண்டு கொடுத்தாரு. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு பேட்டிங் நினைப்பா இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப்லேருந்து ஃபைனல் போகிறது கஷ்டங்கிறது எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா, எனக்கு ஒரு அன்செட்டில்டு பவுலிங், தென் ஒரு மாதிரி ப்ராமிசிங்கே இல்லாத ஒரு பவுலிங் லைனப், இது ரெண்டுத்தையும் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். சூரியவன்ஷி வாட்ச் அவுட், ஸ்டார் கீ, பவுலிங்கில் ஆர்ச்சர் கீ. ஆர்ச்சர் அன்றைக்கி ஒரு ஆப்போனன்ட் டீம் அடிச்சிட்டாங்கனாலே ஆர்ஆர் முடிஞ்சு. இல்லை ஆர்ச்சர் அவங்க கடந்து போயிட்டாங்க விக்கெட் கொடுக்காமலே அப்படின்னாலே ஆர்ஆர் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இவங்கெல்லாம் டாஸையும் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட் பேட்டிங் கிடச்சி நம்ம ஒரு பெரிய ஸ்கோர் அடித்து அதை நம்ம டிஃபெண்ட் பண்ணி அப்படி யோசிப்பாங்க. மற்ற டீம்ஸ் மாதிரி இவங்கள டாஸ் பெரிய பொருட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கவும் மாட்டாங்க. அண்ட் இவங்க இப்போதைக்கு எலிமினேட்டரில் வந்து எஸ்ஆர்ஹெச் கூட ஆட போகிறாங்க அப்படிங்கிறது செம்மையாக ஒரு சேலஞ்சாக இருக்க போகுது. ஆனால் இன்னொன்று இவங்க பிளே ஆஃபுக்கு வரும்போது இவங்க ஜிடியை பீட் பண்ணியிருக்காங்க, ஆர்சிபி பீட் பண்ணியிருக்காங்க, பஞ்சாப் கிங்ஸை பீட் பண்ணிட்டு வந்துருக்கிறாங்க. இது போக எஸ்ஆர்ஹெச் கிட்ட வந்து இவங்க தோக்க செஞ்சுருக்கிறாங்க. பிளே ஆஃப்ஸ் வந்த 2 டீமில் தோற்றுருக்குறாங்க. பிளே ஆஃப் வரும்னு நம்மளை ஒரு டீம் பஞ்சாப் கிங்ஸ் அவங்ககிட்டையும் தோற்றுருக்குறாங்க, ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது பார்க்க வேண்டிய விஷயந்தான் இருக்குது. ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் ஃபைனலிஸ்ட்டாக வைக்க மாட்டேன். இவங்க ஃபைனலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்ஆர் ஃபைனலிஸ்ட்டாக போவாங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு புரியுது உங்களுக்கு சூரியவன்ஷியோட பேட்டிங் பார்க்கணும், ஜெய்ஸ்வாலோட பேட்டிங் பார்க்கணும், இந்த ஜென்ஸி பிளேயர்ஸோட பேட்டிங் பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை தான் நான் நினைக்கிறேன். பட் சூரியவன்ஷி பும்ரா அடிக்கிறாரு, ஹேடு அடிக்கிறாரு, புவி அடிக்கிறாரு, எல்லாரையும் அடிக்கிறாரு கரெக்டு. பட் அந்த பிளே ஆஃப்ஸ் ப்ரெஷர்னு ஒன்று வரல, நாக் அவுட்ஸ் ப்ரெஷர்னு ஒன்று வரல. அண்டர்-19 வேர்ல்டு கப்பில் அடித்தார் தான், கரெக்டு தான். ஆனால் இருந்தாலும் அதை தான் நாங்கள் சொல்ல வரேன். பார்ப்போமே. எனக்கு என்னமோ ஆர்ஆர் ஃபைனலிஸ்ட்டாக போக மாட்டாங்களோ எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் ஆர்ஆரோ ஒரு ஃபைனலிஸ்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் எஸ்ஆர்ஹெச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, எஸ்ஆர்ஹெச் வந்து ஆர்ஆர் பக்கத்தில் வைக்க முடியாது. இவங்க கம்ப்ளீட்டாக வேறு. ஃபஸ்ட்டு தோற்றுக்கிட்டு இருந்தாங்க, டக்குன்னு ஒன்று ஒரு சடனாக ஒரு பிரேக்கை போட்டு ஹர்ஷல் பட்டேல், ஜெயதேவ் உனக்கட்டு நீங்கள் வந்து சீனியருக்கு நீங்கள் கோச் ஜூனியர்ஸுங்களுக்கு கோச் பண்ணுங்கள், நான் ஜூனியர் பவுலர்ஸில் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து அவங்க ஹோம் அட்வான்டேஜை செம்மையாக யூஸ் பண்ணாங்க. இந்த சீசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோம் அட்வான்டேஜ் சரியாக யூட்டிலைஸ் பண்ணாத எந்த ஒரு டீமும் பிளே ஆஃப்ஸுக்கு வரலை. வந்தவங்க எல்லாருமே அந்த ஹோம் அட்வான்டேஜை செம்மையாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதில் நீங்கள் எஸ்ஆர்ஹெச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹோமில் டப்புன்னு வின் பண்ணாங்க. இடையில ஒரு 5 வின்னை அவங்க டேஸ்ட் பண்ணாங்க. 5 வின்னை டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இன்கன்சிஸ்டன்சி அதுக்கப்புறம் எங்கேயும் காட்டவும் இல்லை. பேட் கமின்ஸ் வந்து ஜாயின் ஆகிட்டார். பேட் கமின்ஸ் வந்து ஜாயின் ஆனதுக்கப்புறம் வழக்கமாக 40 ரன் கொடுக்குறோ அவரு இப்போ கம்மியாக ரன் கொடுக்க ஆரம்பித்து ஒரு ஈஸியாக விக்கெட் எடுக்க ஆரம்பித்த உடனே ஆல்ரெடி இந்த ப்ரொஃபுல் இங்கே ஷக்கீப் ஹுசைன் அதுக்கப்புறம் இஷான் மலிங்கெல்லாம் கலக்கிட்டு இருக்கும்போது இப்போ கம்யூனிஸ்ட் கூட சேர்ந்து கலக்க நிதிஷ்குமார் ரெட்டி பேச வேற இன்க்ரீஸ் பண்ணியிருக்காராம். ஷிவாங் குமார் வந்து அவரும் ஒரு மாதிரி நல்லா போட்டுட்டு இருக்கிறாருங்கும்போது சரியான நேரத்தில் பேட் கமின்ஸ் வந்திருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு பவுலிங்கை பார்த்து சிலாகிச்சிட்டேன் நான். ஆனால் ஆரம்பத்தில் சொல்லுவேன் பெஸ்ட் பவுலிங் அட்டாக் ஆர்சிபி கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஜிடி வராதுக்கு முன்னாடி நான் எஸ்ஆர்ஹெச்சை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எஸ்ஆர்ஹெச் இப்போ இந்த டாப் 3க்குள்ளே வருவாங்க. ஆர்ஆர் மாதிரிலாம் கிடையாது. இவங்க கிட்ட வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, நியூ பாலர் பேட் கமின்ஸு, இஷான் மலிங்கா, நீங்கள் மிடில் ஓவர்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷிவாங் குமார், ஷக்கீப் ஹுசைன், இஷான் மலிங்கா வருவாங்க. டெத் ஓவரில் திரும்ப பேட் கமின்ஸ், இஷான் மலிங்கா, ஷக்கீப் ஹுசைன் வந்துட்டு ப்ரிஃபில் எங்கே வந்தாலோ நிதிஷ்குமார் நியூ பாலில் போட விட்டு எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இந்த த்ரீ ஃபேஸ்லேயும் இவங்க போடுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து எஸ்ஆர்ஹெச் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஆனால் எஸ்ஆர்ஹெச் பவுலிங் பொறுத்த வரைக்கும் நான் எதுவும் இஷ்யூஸ் சொல்லவே முடியாதுங்க. எனக்கு ஒரு மாதிரி விக்கெட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இங்கே நான் தெரிவிச்சுக்கிறேன். இது போக பேட்டிங்கில் நான் என்ன சொல்லி தான் தெரியணுமா, நான் அபிஷேக் சர்மா 43 சிக்ஸ் அடிச்சிருக்கிறாரு, இஷான் கிஷன் 29 சிக்ஸ் அடிச்சிருக்கிறாரு. இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை டிராவிஸ் ஹெட் தான் இருக்கிறதே அந்த அளவு சுமாராக விளையாண்டுருக்காருங்கிற அளவுக்கு 168ங்கிற ஸ்ட்ரைக் ரேட்டை அவர் ஆடி இருக்கிறாரு. பவுண்டரிஸ் அது ஒரு பக்கம்னா இங்கே ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் நான் உங்களுக்கு தரேன். கிளாசின், நிக்லஸ் புரான், இவங்கள சூரியகுமார் யாதவ் இவங்களாம் சிக்ஸ் அடிக்கிறதுல வந்து ரொம்ப பெருசாக பேசப்படுவாங்களே. பட் கிளாசின் இந்த தடவை 30 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. அபிஷேக் சர்மா 43 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. அபிஷேக் சர்மா இந்த மாதிரி ஹார்டாக போகிறதுனால கிளாசின் கீழே மிடில் ஆர்டர் ரோல் என்ன பண்ணுமோ அதை பக்காவாக பண்ணி கொடுத்துட்ருக்காரு. இந்த சீசன்லாம் சொல்லுவேன் அண்டர் ரேட்டட் ஆரஞ்சு கேப் ஹோல்டர் தாராளமாக சொல்லுவேன். எம்விபின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு
அந்தளவுக்கு இந்த சீசனில் தன்னை இம்ப்ரூவ் பண்ணி டீமுக்காக உழைச்சி கொடுத்துருக்காரு. இந்த மேலே பாருங்கள், அபிஷேக் சர்மா 563, ஹெட்டு 393, இஷான் கிஷன் 569, கிளாசின் 606 ரன்னு. ஸோ இப்போ எஸ்ஆர்ஹெச் டிசர்வ்டு தானே நீங்கள் சொல்லலாம். ஆமாம், எஸ்ஆர்ஹெச்னை பொறுத்த வரைக்கும் ஃபைனலுக்கு டிசர்வ்டு. ஸ்ட்ரைக் ரேட் 200, 178, 159 அடிச்சு ஆடுறாங்க. பவுண்டரிஸ், சிக்ஸர்ஸ் அண்ட் பவர் பிளேயில் பெரிய ஸ்கோர் செட் பண்ணுறாங்கங்கிறது ஒரு பக்கம்னா, ஓவரால் இவங்களால் ஆவரேஜாக ஃபஸ்ட் இன்னிங்ஸோ செகண்ட் இன்னிங்ஸோ 230 ரன் அடிக்க முடியும். முக்கியமாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அடிக்க முடியும். பட் விக்கெட் எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட்லேருந்து 7 விக்கெட் மட்டுமே இல்லை எடுக்கிறாங்க. நிறைய டால்ஸும் வைக்கிறாங்கங்கும் போது எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். இருங்க, நான் இங்கே சொல்லிட்டா சஸ்பென்ஸ் அப்படிங்கிறது போயிடும், நான் பின்னாடி சொல்கிறேன். அப்புறம் 2016 10 இயர்ஸ் சேலஞ்சு மாதிரி இப்போ எலிமினேட்டருக்கு வந்திருக்கிறாங்களா, அப்போது ஆர்சிபி தானே டாப்பில் இருந்தாங்க. ஆர்சிபி கோலி அப்போ வந்து ஆரஞ்சு கேப் ஏதோ வச்சுருந்தார்ல, அதே போல் இப்போ பாருங்கள் 2026 எலிமினேட்டர் ஆடி அங்கேருந்து குவாலிஃபயர்ஸ் 2 ஆடி ஃபைனலுக்கு போவாங்களா எஸ்ஆர்ஹெச் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கப்பை தூக்குவாங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் கமின்ஸ் கேப்டன்சி ஆல்ரெடி நல்லா பண்ணிட்டு இருந்த ஒரு டீமு இன்னும் நல்லா பண்ண ஆரம்பிச்சிருக்கு, மெருகேற ஆரம்பிச்சிருக்குது. எஸ்ஆர்ஹெச் ஃபைனலுக்கு வந்து நின்றுடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிடி பக்கம் நம்ம தாவோமா. ஜிடி இந்த சீசனில் நம்பர் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் மோஸ்ட் பெஸ்ட்டு டீம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனாலும் நான் சொல்லுவேன், இந்த டீமு வந்து நம்பர்ஸை தாண்டி ஒரு செகண்ட் மோஸ்ட் பெஸ்ட்டு டீமு. ஏன்னா இந்த டீம் எனக்கு இந்த பவுலிங் அட்டாக் அதை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. சரி, அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இல்லை இதுதான் உங்களுக்கு பவுலிங் நான் சொல்லிடுறேன், ஏன்னா அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். பவுலிங் பொறுத்த வரைக்கும் ககிசோர் ரபடா 24 விக்கெட்டு, ராஷித் கான் 19 விக்கெட்டு, சிராஜ் 17 விக்கெட்டு, பிரசித் கிருஷ்ணா 13 விக்கெட்டு, ஹோல்டர் 13 விக்கெட்டு. இதில் வந்து உங்களுக்கு எக்கனாமிக்கலாக ரபடா 9 ரன்னுக்கு மட்டும் தான் கொடுக்குறாரு. ராஷித் கான் இப்போ 8, சிராஜ் 8 ரன் மட்டும் கொடுக்குறாரு ஓவருக்கு. பிரசித் கிருஷ்ணா எக்ஸ்பென்சிவாக 10, ஹோல்டர் 7. இதில் 5 பேரில் 3 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக போட்டிருக்கிறாங்க. இப்போ ரபடா 9 சொல்லுவேன், ஆனால் 24 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. இங்கே ஒருத்தவர் 8 ரன் ரேட் கொடுத்துட்டு ராஷித் கான் 19 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. அப்படியே நீங்கள் சிராஜ் வாங்க 8 ரன் கொடுத்துட்டு 17 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. அப்படிங்கும்போது ஹோல்டரை பாருங்கள், 7 ரன் மட்டும் கொடுத்துருக்கிறாரு, 13 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு நல்ல பவுலிங் அட்டாக் உங்களுக்கு ஆர்சிபிக்கும் இங்கே ஜிடிக்கும் தான் இருக்கும். அதுவும் பாருங்க 5 பேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 பேர்லேயும் அந்த நெட் ரன் ரேட்டு, ஸ்ட்ரைக் ரேட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஸ்ட்ரைக் ரேட் வந்து கொஞ்சம் நல்ல பெட்டராகவே இருக்கும், ஒருத்தருக்கு எக்கனாமி ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அவர் விக்கெட் நல்லாவே எடுத்துகிட்டு இருப்பார். இப்படிங்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கா. இன்னொன்று சொல்கிறேன், கேட்டு பாருங்கள், இங்கே இருக்கிறவங்களாம் ஆவரேஜாக சூப்பராக போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸ்ட்ரைக் ரேட்னா முன்ன பின்னா இருக்கலாம், பட் ஆவரேஜாகவும் சரி அண்ட் எக்கனாமிக்கலாகவும் சரி நல்லாவே இருக்கிறாங்க. ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஜிடி அகமதாபாத் அந்த ஹோம் அட்வான்டேஜ் வச்சு செம்மையை ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் இந்த அகமதாபாத் விட்டு வெளியில் வந்தால் ரபடாவை கொஞ்சம் பீஸாக கிழிச்சிட்றாங்கிறது ஒன்று. ஆனால் அகமதாபாத்தில் இப்போ ஃபைனல் வச்சுருக்காங்கிறதுனால எப்படியோ ஆர்சிபி கூட குவாலிஃபயர் ஒன்று விளையாண்டு ஜெயிச்சு நம்ம ஃபைனலில் போனோம். ஃபைனலில் போனால் நம்ம கப்பை வின் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கில் அண்ட் ஜிடி மேனேஜ்மெண்ட்டோட ஒரு தாட் ப்ராசஸ் தான் கண்டிப்பாக இருக்கும். அவங்களும் அதை தான் வேண்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அகமதாபாத் ஒரு ராசியான கிரவுண்ட் ஆச்சு. ரபடா இங்கே செம்மையாக ஸ்பீடில் போகிறாரு. சிராஜ் நல்ல ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி லைன் லென்த்தில் போடுறாருங்கிறது ஒரு பக்கம். ராஷித் கான் வந்து முன்ன விக்கெட் எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களா, அதே பாருங்க விக்கெட் எடுக்கிறேன், விக்கெட்டோட சேர்த்து எக்கனாமிக்கலும் நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கிறாருங்கிறது ஒரு பக்கம். பிரசித் கிருஷ்ணா கொஞ்சம் அப்பப்போ அப்படி தான், ஆனால் இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் இப்போ திரும்பி வந்து பவுலிங் போடுறாரு. அதையும் நம்ம பார்க்க தான் செய்யணும். ஹோல்டர் தான் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஜிடியை மாற்றி வச்சார். ஜிடி கொஞ்சம் ஒரு மாதிரி சின்ன பண்ணமோ செதறி கிடந்துச்சு. உள்ளே வந்தார், உள்ளே வந்து ஜெயிக்க ஆரம்பித்தாங்க. அங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வருசலாக ஒரு 5 மேட்ச் ஜெயிக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே முதல்ல 3, அதுக்கப்புறம் அப்படியே 5 மாறிச்சு. 5 மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஜிடி இப்போ மேலே கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க. இந்த ஜிடியும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி, ஆர்ஆர், எஸ்ஆர்ஹெச்னு பிளே ஆஃபுக்கு போன 3 டீமையும் இங்கே ஜெயிச்சிருக்கிறாங்க. ஈவன் பஞ்சாப் கிங்ஸையும் இங்கே ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் இங்கே இந்த இடத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஜிடி பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், பட் பவுலிங் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. நம்பிக்கை கொடுக்குறாங்க. நம்பிக்கை மட்டும் கிடையாது, இப்போ அவங்களோட பேட்டிங்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு கோலி, தேவ்தத் படிக்கல், ரஜத் படிடார் இங்கே 3 பேரும் நீங்கள் சேர்த்துக்கிட்டு அந்த பக்கம் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், அப்புறம் இஷான் கிஷன் நீங்கள் இவங்களை சேர்த்துக்கிட்டு இங்கே சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால் இவங்களை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா, துருவ் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே ஜிடியோட கில்லும் சாய் சுதர்ஷனும் அடிக்கிற ஸ்கோர் அளவுக்கு இவங்க வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு 10 ரன்ஸு 20 ரன்ஸ் வேணால் மேலே போகலாமே தவிர, இப்படி பார்த்தாலும் அந்த 2 பேர் வழக்கமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து 600 + அடிக்கிறாங்க. ஆரஞ்சு கேப்பு கடையில் இவங்க சட்டை போட்டுக்கிறாங்க.
அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சாய் சுதர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 750 அடிச்சிருக்காரு, ஒரு 100. தென் 62 பவுண்டரிஸ் இந்த சீசனில் அதிக பவுண்டரிஸ் அடித்தது அவர் அப்படின்னா. கில் அடுத்தபடியாக 57 அடிச்சிருக்கிறாரு. அவரும் ஒரு மாதிரி 6 அடக்கி தான் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. பட் ஆனால் 616 ரன் வந்தாச்சு. நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் பிரச்சனை என்னன்னா, ஜாஸ் பட்லர் அந்த ஸ்டார்ட்டை பெருசாக கன்வெர்ட் பண்ணிக்க மாட்டாருங்கிறது ஒன்று இருக்குது. அட்வைஸ் பண்ணி பார்த்தியாச்சு, சொல்லியும் பார்த்தாச்சு, கேட்கல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வாஷிங்டன் சுந்தர் ரீசெண்டாக பேட் எடுத்துகிட்டு வராரு, பேட்டில் நல்லாவே படுது. வாஷிங்டன் சுந்தரை பேசாமல் பேட்டராக மாற்றலாமோ அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறாங்களா எனக்கு தெரியல. ஆனால் மேலே கில், சாய் சுதர்ஷன் கூட ஜாஸ் பட்லர், இந்த 3ல் 2 பேரை மட்டும் எடுத்துட்டா ஆப்பனண்ட் இந்த மேட்சை ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிளே ஆஃபில் அது கண்டிப்பாக யோசிப்பாங்க. யாமா நம்மக்கிட்ட இந்த டாப் 2 நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம், நம்மளை தாண்டி கீழே இருக்கிறவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அங்கே தான் மாற்றி விளாண்டுருக்காங்க ஜிடியை பொறுத்த வரைக்கும். யார் ஆட வைக்கிறதுல அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்த வரைக்கும். சரி, எது எப்படியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிக்கு ஃபைனல் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ பவுலிங் டிசிப்ளினாக இருக்குது, பேட்டிங்கில் 200 ரன் ப்ளஸ் அடிக்கிறாங்க, அண்ட் விக்கெட் எடுக்கிறதுலையும் மேட்சுக்கு மேட்ச் 7லேருந்து 10 விக்கெட் இவங்க எடுத்துடுறாங்க. ஜிடியை பொறுத்த வரைக்கும் தரமான ஒரு கண்டெண்டர் ஃபைனலுக்கு. இப்போவே ஃபைனலிஸ்ட் யாரும் சொல்ல மாட்டேன், நான் முன்னாடி ஒன்று சொல்லிட்டேன் யார் ஃபைனலிஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போது கடைசி ஆர்சிபி டீமை பார்த்துட்டு யார் ஃபைனலிஸ்ட்டாக இருப்பாங்க சொல்லிட்டுமா. குஜராத் தமிழர்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா ஜிடிக்கு? சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா கீழே ஜிடி வின் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, பாப்பா எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாய் சுதர்ஷன், கில்லு, ரபடா, சிராஜ் செம்ம பேர் இல்லை, ஹோல்டர், ராஷித் இது அதுக்கு மேலே பெரிய ஒரு பேராக இருந்துக்கிட்டு இருக்கு. சரி, இது ஜிடியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா. இப்போ அடுத்தது ஆர்சிபி பிளே ஆஃபுக்கு போன மொதல் டீமு அண்ட் டாப்பில் இருக்கிற டீமு பேசுவோமா. ஆர்சிபி இரா அப்படின்னு சொல்லிட்டோம், அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு டீமாக அவங்க உள்ளே போயிட்டாங்க, டேபிள் டாப்பில் இருக்காங்க. இப்போ இவங்களும் எஸ்ஆர்ஹெச் குவாலிஃபயர்ஸ் ஒன்று ஆட போகிறாங்க. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் கலெக்டிவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. இந்த காலகட்டத்துக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் வேணுமோ அது கொடுக்குறாங்க. இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும், இருக்கிறதுலே ஒரு மாதிரி கலெக்டிவான ஒரு டீமாக இருக்கிறாங்க. ஒன்றும் முழுக்க யங்ஸ்டராகவும் இல்லை முழுக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாகவும் இல்லை. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் மேலே விராட் கோலி, ரஜத் படியார் ஆல்மோஸ்ட் ஒரு 30 வந்தாச்சு. சரி, ஓகே, விட்டுருங்க. குருல் பாண்டியா பல ஐபிஎல் மேட்சஸ் ஃபைனல்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக ஆனவர். ஸோ மேலே உங்களுக்கு வந்து விராட் கோலி, கீழே வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டரில் வந்து குருல் பாண்டியா, பவுலிங்கில் ஜோஷ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் இப்படின்னு இருக்கும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கேண்டிடேட் இருக்காங்க. ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஒரு 4-5 வருஷமாக ஒரு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, ரஜத் படிட்டார் நான் சொல்லலாம். இப்போ டிம் டேவிட் பல ப்ரீமியர் லீக்ஸ் பார்த்தவர், அவரையும் நாங்கள் சொல்லலாம். வேறு யாரும் சப்போர்ட் கட்ட விரும்பலை. ஆனால் ஆர்சிபி கிட்ட இல்லாத அளவுக்கு மற்ற டீமுக்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு அதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. மேட்ச் ஒன்றா அதெல்லாம் பார்க்க முடியாது. ஒன்று மற்ற டீமில் உங்களுக்கு இது 2வது ஐபிஎல் பிளே ஆஃப்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபஸ்ட் ஐபிஎல் பிளே ஆஃப்ஸாக இருக்கலாம், இது எப்படி கப்பு வின் பண்ணாதவங்களாக இருக்கலாம். பட் இங்கே ஆர்சிபிட்ட அப்படி கிடையாது. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஒரு பக்கம், இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட ஆக்ஷனில் இவங்க பிக் பண்ணது எல்லாமே வச்சு பார்க்கும்போது இந்த தடவையும் இவங்க தானோங்கிறது சொல்லுது. சரி, கோலி பொறுத்த வரைக்கும் நான் இப்போ நம்பர்ஸ் எப்படிங்க சொல்கிறது, கோலி தெரியும் உங்களுக்கு 657 ரன் அடிச்சிருக்காரு. தேவ்தத் படிக்கல் வெரி ஃபஸ்ட்டு பால் அது அடிக்க ஆரம்பிக்கிறாரு. கோலி ஒரு மாதிரி நகர்த்தும் போது பக்கம், அதாவது கோலி ஒரு பக்கம் சைடு ஸ்டாண்டை போட்டு நின்றுவார். உள்ளே வந்து பெத்தல் வந்தாலும் சால்ட் வந்தாலும் இவர் வேலையை பார்த்துட்டு அவர் பண்ணிட்டு போவார். ஆனால் கோலி அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு அழிச்சிட்டாருன்னா அது ஒரு அவுட் ஆகிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. பட் கோலி பொறுத்த வரைக்கும் இந்த விஷயந்தான். தேவ்தத் படிக்கல் நான் சொன்ன மாதிரி வெரி ஃபஸ்ட் பால்லேருந்து அடிக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பேட்டர் தான் எல்லா டீமும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவ்தத் படிக்கல் வடிவில் ஆர்சிபிக்கு கிடச்சிருக்கிறாங்கன்னா, ரஜத் படிட்டாரோ ஒரு 393 ரன் தான் அடிச்சிருக்கிறாரு, 6 32. இப்போது நீங்கள் ஆர்சிபியில் வந்து மற்ற டீம்ஸ் மாதிரி இவங்க இந்த ஆரஞ்ச் கேப் பர்பிள் கேப்புக்கு சண்டை போகிறதுல வந்து இப்போ புவனேஸ்வர் குமார் மட்டும் இருக்காரு. பட் வாண்டலாக போக மாட்டாங்க. ஏன்னா வாண்டலாக போக மாட்டாங்கிறத தாண்டி இவங்க அந்த டேபிளில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா கோலி கொஞ்சம் ஓகே அடிச்சுடுவார், மற்றவங்களாம் ரன்னை தேத்த மாட்டாங்க. வந்து டப்பு அடிச்சுட்டு ஒரு 10-15 பாலில் காணாமல் போயிடுவாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் தேவ்தத் படிக்கல், ரஜத் படியார்னு இவங்க வச்சுருக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடென்ட்டாக சொல்லிடலாம்ப்பா, இவங்க ஆமாப்பா நிற்பாங்கப்பா, எனக்கு இவங்க நிற்கலனால பின்னாடி ஒரு குருல் பாண்டியா விளையாண்டு கொடுப்பாருப்பா, ரொமாரே ஷபோட விளையாண்டு கொடுப்பாருப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இவங்க ஆல்ரெடி விதைச்சிட்டாங்க. அந்த நம்பிக்கையும் இருந்துக்கிட்டு இருக்கு. இது ஆர்சிபி பக்கம். பேட்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோலி சேசிங் பண்ணி கொடுத்துருவாரு எவ்வளோ பெரிய மேட்சாக இருந்தாலும். ஸோ கோலி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ்.
பெத்தல் பற்றி நான் பேச மாட்டேன். சால்ட் வந்தால் ரொம்ப ஹாப்பி. அது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பவுலிங்கில் ஹேட்லூட் சிறப்பாக அந்த சீசன் பவுலிங் போடாமலே புவனேஸ்வர் மட்டும் நல்லா பவுலிங் பண்ணி பர்பிள் கேப் வின்னராக இருந்திருக்கிறாரு. ஸோ 24 விக்கெட்ஸு ஒரு பக்கம் அப்படின்னா 8ங்கிற எக்கனாமி ரேட்டு. ராஷித் சலாம் வர்றாரு, எக்ஸ்பென்சிவாக ரன்னை லீக் பண்ணாலும் வந்து ஒரு முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. ஸோ ராஷித் சலாம் அதனால் ரெஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் இங்கே ரொமாரியா ஷெப்பர்டை பற்றி மட்டும் பேசினா ஆர்சிபி ஃபேன்ஸ் கோவப்படுவாங்க. ஹேசல்வுட் அந்த 9ங்கிற எக்கனாமி ரேட்டில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இடையில ஜேக்கப் டெஃபே போட விட்டதுனாலையும் அண்ட் இவருக்கு கொஞ்சம் இன்ஜுரி ஆனதுனால ஜோஷ் ஹேசல்வுட் அந்த விக்கெட்டை தேர்த்துறதுல கொஞ்சம் இருந்துச்சு, கொஞ்சம் சங்கடம் இருந்துச்சு. ஆனால் குருல் பாண்டியா, சுயேஷ் சர்மா 2 பேரும் மிடில் ஓவர்ஸில் சேர்ந்து 8 ரன் 9 ரன் எக்கச்சக்கமாக டாட்ஸ் போட்டு ஆமாம் வி ஆர் த ஆர்சிபிஎன் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஆர்சிபி இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கப் அடிக்கலைன்னா அது இங்கே தப்பு நடக்குதுங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஆவரேஜாக 210 அடிக்கிறாங்க, பால் ஸ்கோர்னு சொல்லலாம். ஆனால் 6லேருந்து 8 விக்கெட் எடுத்துடுறாங்க. ஸோ அட்டாக்கிங் கிரிக்கெட் ஒரு பக்கம். ஆனால் ஆர்சிபியோட பவுலிங் வேறு மாதிரி இருக்குன்னா, இதில் பிளே ஆஃபில் இருக்கக்கூடிய ஒரு 4 டீம் கூட நான் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா பெஸ்ட் பவுலிங் அட்டாக் வச்சிருக்கிறது ஜிடி. ஆனால் அவங்கள விட ஒரு பெஸ்ட் பவுலிங் அட்டாக் வச்சிருக்கிறது ஆர்சிபி அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். மற்ற டீமில் இல்லாத ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுல வந்து இங்கே மாஸ்டராக இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ 4 டீமை பற்றி பேசியாச்சு. ஆர்சிபி டீமை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள பற்றி நான் ஆல்ரெடி டெய்லியும் ஆர்சிபி மேட்ச் நடந்துச்சுன்னா போதும் வந்து உட்காந்து பேசி புகழ்ந்து புகழ்ந்துருவாங்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் ஃபைனலிஸ்ட்டாக வரப்போகிறது யார் தெரியுமா? 2 பேர். என்னோட கணிப்புப்படி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஃபைனல் போயிடுவாங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சா ஜிடியா அப்படிங்கிறது என்னோட கணக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச்ங்கிறது ஜிடி ரொம்ப டிசர்வ்னு நான் நினைக்கிறேன். எஸ்ஆர்ஹெச் டிசர்வ் தான், பட் ஜிடி எனக்கு என்னமோ ஃபைனலுக்கு போவாங்களோன்னு எனக்கு தோணுது. அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஜிடிக்கு பவுலிங் அட்டாக் பேட்டிங் இருக்குது, ஓகே. ஆனாலும் ஓகே எப்படி சொல்ல முடியும்? சாய் சுதர்ஷனும் கில்லும் இருக்காங்க. கீழே ஒரு வாஷிங்டன் சுந்தரம் பட்லர் ஆடாததுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் ஜிடியும் ஆர்சிபியும் ஃபைனலிஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட ஃபைனல்ஸ் 4 பேர் யார் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஃபைனலிஸ்ட்டு போகிற அந்த 4 டீம்லேருந்து 2 பேர் யாரும் சொல்லுங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், அந்த 2 டீம் என்னோட ஃபைனலிஸ்ட் யாருன்னா ஆர்சிபியும் ஜிடியும் போவாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். எஸ்ஆர்ஹெச் போனாலும் ஹாப்பி தான், பட் இந்த 4 டீமில் இந்த 2 டீம் போவாங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் உங்களை ஃபைனலிஸ்ட் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்காம எடுத்தது வீடியோக்களில் அப்புறம் என்ன இந்த மற்ற டீம்ஸாக இருக்காங்க அவங்கள பற்றியா? சரி பேசுவோம், இருங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க, பார்க்கலாங்க.